வெல்கம் டு ஜெகமே யூடியூப். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது எஸ்கே நடிப்பில் வெளியாக மதராசி திரைப்படத்தோட திரை விமர்சனம் தான் நம்ம பார்க்க போகிறோம். படம் ஓப்பன் ஆன உடனேயே ஆம்ஸ் சிண்டிகேட் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் அவங்களோட ஆம்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆம்ஸ் கலாச்சாரத்தை இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கதை ஸ்டார்ட் ஆகுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராய் ஏஜெண்டா இருக்க பிஜு மேனன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ட்ரை பண்றாரு. எப்படி ட்ரை பண்றாருன்னா, இதை தடுக்கிறதுக்காக அந்த மாஃபியா கும்பலோட சண்டை போட்டு உயிரையும் விட தகுந்த ஒரு ஆள் அவருக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி 5 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா படம் ரொம்ப விறுவிறுப்பா போகுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன், அவங்களுக்குள்ள உள்ள காதல், எஸ்கேக்கு என்ன பிரச்சனை, அவர் குடும்பத்துல என்ன பிரச்சனை, அதை ஹீரோயினான இருக்க நம்ம ருக்மிணி வசந்த் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு 40 நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே போர்ஷன்ஸ் ஜவ்வா ரொம்ப லேக் ஆகி இழுத்துட்டு போறாங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸுக்கு முன்னாடி திரும்ப கதை பாத்தீங்கன்னா பிக்கப் ஆகுது. அதுவும் குறிப்பா இந்த மாஃபியா கும்பல்கிட்ட இருந்து ஆயுத கலாச்சாரத்தை நம்ம எஸ்கே அவர்கள் எப்படி தடுத்தார், நம்ம எஸ்கேக்கு என்ன பிரச்சனை, அதுவும் நம்ம எஸ்கேக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்துல பைபோலார் டிசார்டர், அதாவது அவருக்கு மெடிசன் எடுத்துக்கல அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. இந்த கதைக்கு நம்ம எஸ்கே பர்ஃபெக்டா சூட் ஆயிருக்காரு. ஏன்னா இந்த கதை ஏஆர் முருகதாஸ்னால ஒரு மாஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அங்கங்க பல இடங்கள்ல நம்ம எஸ்கேவை வெகுளித்தனமாகவும் ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல எஸ்கே ரொம்ப மாசா இருக்கு. அனிருத்தோட மியூசிக்கு எஸ்கேவை விட வில்லனா இருக்க பிஜு மோகனுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா, அதுவும் அவரோட இன்ட்ரோடக்ஷன் சீன்ல எல்லாம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். படத்துல விக்ராந்த் அந்த அளவுக்கு இவங்க யூஸ் பண்ணலன்னே சொல்லலாம். விக்ராந்த் வர ஒரே ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்டும் ரொம்ப மாசா இருக்கு. படத்தோட முழு கதை என்ன அப்படின்னா, ஆயுத கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுல கொண்டு வரணும்னு நினைக்கிற கிரைம் சிண்டிகேட், ஆயுத சிண்டிகேட் அவங்களோட முயற்சியை எப்படி பிஜு மேனன் அவர்கள் நம்ம ஹீரோவா இருக்க எஸ்கேவை வச்சு தடுத்தார், இவங்க தடுத்தாங்களா இல்லையா, ஹீரோக்கு இருக்க பிரச்சனை அவளோட பைபோலர் டிசார்டரை தெரிஞ்சுக்கிட்டு ருக்மிணி வசந்த் அவங்க இவங்க காதலை ஏத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒன்லைன் ஸ்டோரி. அது இல்லாம படத்துல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, எப்பவும் இந்த மாதிரி விஷயங்களை ஹீரோ மட்டும்தான் தட்டி கேட்கணுமா, ஹீரோயினும் இதை பத்தி பேசக்கூடாதா அப்படிங்கிறதே இந்த படத்துல சொல்ல வராங்க. படம் முழுக்க எஸ்கே, அதாவது நம்ம எஸ்கே படம் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய படமா இருக்கும். இந்த படம் அமரனுக்கு அப்புறம் எஸ்கேக்கு ஒரு வெற்றி படம்னு சொல்லலாம். ஆனா எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். அதுவும் எஸ்கே ரசிகர்களுக்கு ரொம்ப சூட்டான படம். கோட்ல எப்ப விஜய் துப்பாக்கியை நம்ம எஸ்கே கீழே கொடுத்துட்டாரோ இனி இவர் தான் அடுத்த விஜய் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இந்த படத்துல எஸ்கேவை நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா, துப்பாக்கிக்கு அப்புறம் பிஜு வித்யூத்த வில்லனா ஏன் இதுவரைக்கும் நம்ம தமிழ் சினிமால யூஸ் பண்ணல அப்படிங்கிறது தெரியல. அதுவும் அவர் புஷப் எடுக்கிற சீனு, அவருக்கு வர பிஜிஎம், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அணி ரொம்ப பர்ஃபெக்டா கலக்கியிருக்காரு.